திருப்பாவை பாசுரம் 23. மாரிமலை முழஞ்சில் மன்னிக் கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மாரினா மழை, நீர்மேகம், புல்வகை, இப்படி பல சொல்லுவாங்க. இங்கே மாரி மலை முழஞ்சி, மலைக்குள்ளே மழை நேரத்தில் மலைக்குள்ளே இருக்கக்கூடிய முழங்குதல்னால் கர்ஜிக்கிறது, மண்ணுதல்னால் தங்கிறது, உறுதியாக நிற்கிறது, நிலையாக நிற்கிறது. அந்த சிங்கம் வெளியில் தீவிழித்து அறிவுற்று தீவிழித்து வெளில கர்ஜிக்குது. அந்த தீப்பழம்பு மாதிரி இருக்கிறது. மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு, மூறுதல்னால் பெருமை, முதுமை, எருமை, இப்படி பல அர்த்தம் உண்டு. முழங்க புறப்பட்டு, முழங்குதல்னால் வேகமாக கர்ஜிச்சு பேசுறது. போதருமா போலே நீ பூவை வண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து. போதன்னா சான்றோன், அறிஞன். மழை காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கக்கூடிய பெருமை பெற்ற சிங்கம் விழிக்கிறது. அது கண்ணிலேருந்து நெருப்பு பொறி எறிகிறது. நாற்புறம் நடமாடி பிடரி மயிரை சிலுத்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனுடன் வெளியே வருது. அதுபோல் காயம்பு நிறத்தை உடைய கண்ணனே, நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலிருந்து வெளியேறி இங்கே அருள் செய். வேலைப்பாடல்களை கொண்ட இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதுக்கு வந்தோங்கிறத தெரிஞ்சு எங்கள் கோரிக்கையில் பரிசீலித்து எங்களுக்கு ஆசீர்வாதம் அருள் பண்ணணும் அப்படின்னு மிக அருமையான பாசுரம். ஒரு சிங்கம் எப்படி கர்ஜிக்குதோ அந்த மாதிரி கண்ணபிரானை அருள் சொல்ல சொல்லி கேட்குறார்.